அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில்தான் கூட்டணி அமைத்ததாகவும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா சூரிய வெப்பம் போல அரசியல் களம் தகிப்பதாக தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி எந்த இரு கட்சிகள் எடுத்த முடிவென்றாலும் தேமுதிக அது குறித்து எந்த கருத்தும் சொல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக தொலைக்காட்சியில் நானும் பார்த்தேன். அதனால் அது அவங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு அது. ஸோ அதை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏப்ரல் 30 தருமபுரியில் தேமுதிகவின் செயற்குழு பொதுக்குழு நடத்தப்பட உள்ளதாகவும் அப்போது சில தீர்மானங்கள் வெளியாகலாம் என்றும் சூசகமாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம் எனவும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யார் யாருக்கெல்லாம் முக்கிய பதவிகள் என்பது அன்னைக்கு மிக முக்கியமாக அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு என்னெல்லாம் முக்கிய செய்திகள் அறிவிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சற்றேறக்குரிய ஒரு வருடம் இருக்கிறது தேர்தலுக்கு. அதனால் நாங்கள் இந்த முறை மிகவும் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்போம். 6 மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் குறிக்கோளை கொண்டு அதற்கான பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருந்தோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போது இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணிக்கு போகிறோம், யார் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசிஷனே எடுக்கலை. இதுதான் உண்மை. அதனால் எங்ககிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. பாஜக புதிய தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு தேமுதிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பொன்முடியின் பேச்சு குறித்த கேள்விக்கு கேவலமாகவும் அசிங்கமாகவும் இதனை பார்ப்பதாக விமர்சித்தார். எங்ககிட்ட யார் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன், நான் அசிங்கமாக பார்க்குறேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும், எனக்கு வார்த்தைகள் தெரியல. ஆனால் இன்றைக்கி திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அதற்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து அவர் வகுத்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. அதனால் அவங்க கட்சியே அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா மிகவும் ஒரு கொச்சையான வார்த்தைகள், என்னை ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் கட்சிகளில் குழப்பங்கள் தொடரும் நிலையில் தேமுதிக தனது ஒவ்வொரு அடியையும் கவனமுடன் எடுத்து வைப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே ஒரு குழப்பத்தில் ஓடிட்டு இருக்குது. பாமகவில் அப்பா பையனுக்கு இப்போ சண்டை, இன்றைக்கி திமுகவில் அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறாரு பதவியிலிருந்து. இன்றைக்கி பாஜகவில் இன்றைக்கி ஒரு குழப்பமாகி இன்றைக்கி புது தலைவர் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பிளவுகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் தேமுதிக நாங்கள் உறுதியாக எடுத்து வைக்கின்ற ஒரு ஸ்டெப்பும் நாங்கள் யோசித்து தெளிவாக எங்கள் கட்சியின் வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம்.